சாலிகிராமம் இந்த வருஷம் கண்டிப்பா பெஸ்ட் கிளப் அவார்டு வாங்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. Now we are very eager to listen to our installed president Lion Shantakumar and we request him to come to the dais for the maiden speech. இங்கு தலைவர் திரு விஜயராகவன் அவர்களே, மாநில ஆளுநர் மாவட்ட ஆளுநர் திரு மணிலால் சார் அவர்களே, விடிஜி 1 பத்மநாபன் சார் அவர்களே, விடிஜி 2 விட்டோ பிளாக்கா அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நம்முடைய அரிமா நண்பர்கள் மெட்ரோ சாலிகிராமம் உறுப்பினர்களும் மற்ற பேரண்ட் கிளப்பிலிருந்தும் மற்ற கிளப்பிலிருந்து வந்திருக்கும் அரிமா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு ரொம்ப இதாக இருந்தது, கொஞ்சம் பதட்டம் அப்படி இருந்தது. உடனே என்னுடைய தாயை நினச்சிக்கிட்டேன். எப்பயுமே முதல்ல தாய், அந்த தாய் மீது பாசம் இருந்தால் தான் தாய் நாடு மேலே பாசம் வரும். தாய் நாடு மேலே பாசம் வந்தால் தான் நம்ம எந்த சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்றதுல ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை நான் வச்சுருக்கேன். அதனால் முந்தா நாள்லேருந்து என்ன பேச போகிறோம் அப்படின்றப்போ எனக்கு உறுதுணையாக இருக்கிற எங்களுடைய ஆர்சி சக்கரவர்த்தி சார், இல்லை சார் ஏதாவது பேசணும் அப்படின்னாரு. உடனே எனக்கு தெரிஞ்சதில் ஒரு 2-3 வார்த்தைகள் தாய்க்காக எழுதினேன். அதை நான் முதல்ல உங்க முன்னாடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் முடிச்சிடுறேன். இதில் எல்லாமே தாய் தாய்னு முடியும். நான் எழுதியிருக்கேன் அந்த ஒரு 5-6 வார்த்தையில். அஞ்ஞானமும் விஞ்ஞானமும் சொல்லி தந்தாய், என் அறியா விஷமத்தை கிள்ளி எறிந்தாய், செயலின் காரணம் கற்று தந்தாய், வான்புகழ் விருதுகள் பெற்று தந்தாய், முயலின் வேகத்தையும் புயலின் சீற்றத்தையும் சொல்லி வளர்த்தாய், கற்பனையை கனவாக்கி கனவை நினைவாக்கி நினைவை நிஜமாக்கி நிஜத்தை நிழலாக்கி ரசித்தாய், காண்பதை காட்சியாக்கி காட்சியை காற்றாக்கி காற்றை விதையாக்கி விதையை மனதிற்குள் விதைத்தாய், உன் ஜான் வயிற்றுக்கு உணவில்லாத போதும் உன் ஜான் வயிற்றுக்கும் உணவில்லாத போதும் என் பசிக்கு பாலூட்டி குளிர்ந்தாய், இருள் கண்டு அலரும் போது அன்போடு அனைத்து உச்சிதனை முகர்ந்தாய், அப்பாவின் அடிதாங்கா நான் துடிக்க அமர்ந்திருக்கும் அப்பாவின் அடிதாங்கா நான் துடிக்க அன்புடன் அரவணைத்தாய், இடி மின்னல் சத்தம் கேட்டு நான் அலற உன்னுள்ளே புதைத்தாய், மனதை வலிமையாக்கி வலிமையை உறுதியாக்கி உறுதியை இறுதியாக்கி இறுதியை என் மனதிற்குள் தந்தாய். இப்போ எல்லாத்தையும் உங்க முன்னாடி நிக்கிறதுக்கும் அந்த தைரியத்தையும் தந்தது என் தாய். முதல்ல என் தாயை வணங்கிடுறேன். அப்புறம் உங்களுக்கு முன்னாடி நின்று பேசுறதுக்கு எனக்கு கொடுத்த தாய் கிளப் மாம்பழம் கிளப்புக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனுடைய கைட்லைன்ல இருந்து எங்களை வழி நடத்தி செல்லிக் கொண்டிருக்கும் திரு லயன் சேது அவர்களும் லயன் எஸ் கருணாகரன் அவர்களுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. ஏன்னா எங்களது 2வது வருஷம் தான் இந்த ஆக்சுவலா கணக்கு பார்த்தா 2. அதுல பார்த்தோம்னா இந்த அளவுக்கு எங்களை ஒரு தயார்படுத்துறதுக்கு முழு பொறுப்பு கடமை எல்லாமே அவங்களுக்கு தான். அவங்களோட வழிகாட்டுதல் பேரில் தான் நாங்கள் நடந்துகிட்டு இருக்கோம். அது இல்லாம அதை விட ரொம்ப ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் எங்களுடைய மெம்பர்ஸ் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு சான்ஸே இல்லை. நான் அடிச்சு சொல்லுவேன், அந்த எந்த ஒரு விஷயம்னாலும் சரி. சார் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க ஹை கேம்ப் ரத்த தானம் அப்படின்ட்டு. ரத்த தானம் அப்படின்றப்ப பார்த்தோம்னா நிறைய நம்ம ரத்த தானம் பண்றோம். அந்த ரத்தத்துல எத்தனை வகை இருக்கு யாருக்காவது தெரியுமா? கொஞ்சம் ரத்தத்துல எத்தனை குரூப் இருக்கு சொல்ல முடியுமா? ஒரு குயிஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், அந்த மாதிரி தெரியாது. நிறைய இருக்கலாம் ஓ நெகட்டிவ், அது இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறப்போ எல்லா குரூப்பும் ஒன்று சேர முடியுமா? முதல்ல கஷ்டம். ஒவ்வொன்று தனியாக அதோட சேரும் இல்லையா? அப்படி இருக்கப்போ இப்போ இவங்க ஏ பாசிட்டிவா இருப்பாங்க, அவங்க பி நெகட்டிவா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். ஆனா நான் பார்த்தேன், ஒவ்வொருத்தருடைய ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேருடைய பிளட் குரூப் ஒரே மாதிரி இருக்கு. அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காரு அது யார் 12 பேர்னா இவங்க தான். இந்த 12 பேரோட பிளட் குரூப் ஒரே மாதிரி இருக்குங்க. என்ன தெரியுமா? எல் குரூப் லைன். சோ இந்த தலைமை
இவங்ககிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நான் கூட யாராவது வராம ஆப்சென்ட் ஆயிடுவாங்களா இல்ல எப்படி நடத்துறது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அத்தனை பேரும் வந்து இந்த ஒரு புது கிளப்பை நமக்கு அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த எல் குரூப் அதான் நம்ம சொல்ல முடியும். அவங்கள்ட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியது இருக்கு. மேலும் நிறைய விஷயங்கள் இருக்கு. யாரும் செய்யாததை நம்ம செய்யணும். எங்க கிளப்போடைய ரூல் என்னன்னா யாரும் செய்யாத விஷயத்தை தான் நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆல்ரெடி என்ன பொன் கோவிந்தரஞ்சன் சார் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஓமனா மேடம் ஆகட்டும் ஹரிஷாவும் டிஃப்ரெண்ட் இன்னோவேட்டிவா இருக்கணும் இதுதான் அப்படின்னா மட்டும் பேசுங்க அப்படின்னு இருக்காங்க. அதனால நாங்க வந்து இந்த இதுக்கு முன்னாடியே 2 ப்ராஜெக்டை கையில எடுத்துட்டோம். ஒன்னு ஆதார் கார்டு. ஆதார் கார்டுன்றது நம்ம சாலிகிராமம் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஃபெடரேஷன் மிஸ்டர் பரமநாதன் சார் இருக்காங்களா சார் ப்ளீஸ். அவங்க ஐயா தான் வந்து நமக்கு வந்து வழிகாட்டினாங்க. யாரும் பண்ணாத விஷயம் அவங்க சொன்னாங்க. கவுன்சிலர் மீட்டிங் போட்டு இந்த மாதிரி ஆதார் கார்டை வந்து நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு. நான் ஜாயின்ட் செக்ரட்டரியா இருக்கேன். அப்போ நான் சொன்னேன் சார் கொடுங்க எங்க வேலைவாய்ப்பு காலனி சாலிகிராமத்தை நாங்க பண்றோம் அப்படின்னு எடுத்தோம். அதை எடுத்து கிட்டத்தட்ட 2500 பேருக்கு ஆதார் கார்டு யாருமே வரிசையிலேயே நிக்க வேணாம். ஒவ்வொருத்தரும் போய் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. நிக்காம அவங்களுக்குலாம் டைம் போட்டு கொடுத்து விட்டு வீடு தேடி போய் SMS கொடுத்து எல்லாமே பக்காவா பண்ணி எந்த இதுல அந்த ஒரு ப்ரோக்ராம். அப்பதான் நம்ம கவர்னருக்கு போன் அடிச்சேன். சார் இந்த மாதிரி ஆதார் கார்டு ப்ரோக்ராம் பண்றேன் அப்படின்னு நான் இன்ட்ரெஸ்டா சொல்லிக்கிட்டே இருந்தேன். சொல்லுங்க சாந்தகுமார் சொல்லுங்க நான் பேசிக்கிட்டே இருந்தேன். சரி சாந்தகுமார் எல்லாம் சொல்றீங்க நீங்க வரணும் சார். என்னால வர முடியாது சாந்தகுமார். என்ன சார் விஷயம்? நான் ஜெர்மன்ல இருக்கேன் பாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அடப்பாவமே நானா இருந்தா கூட நான் வெளியூர் போயிருந்தேன்னா போன் பண்ணி பேசுறேன். யாராவது பேசுறேன் ஐயா நான் வெளியூர்ல இருக்க வைங்க போன் எனக்கு பில்லு இருக்குல்ல. அதனால அப்புறம்தான் தெரிஞ்சது இவர் இந்த மாதிரி என்னைவா நிறைய பேருக்கு பேசிட்டே இருந்திருக்காரு. 50,000 ரூபாய் பில் ஆயிடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க. அதுக்கு முக்கிய காரணம் இவங்க 2 பேரும் தான். அதுவும் எனக்கு பாயிண்ட் அவுட் பண்றேன். அதுல 45,000 ரூபாய்க்கு பில் ஆகிருந்து இவங்களாலதான் இருப்பாங்க. அது கவர்னரே சொல்லிட்டாரு. அந்த மாதிரி அந்த நமக்கு கிடைச்ச கவர்னர் அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம். ஏன்னா என்ன சொல்றாங்கன்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அது சொன்னாரு. எனக்கு தூக்கி வாங்கி போட்டு சாரி சார் பரவாயில்லப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்துடுறேன். வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி அந்த விஷயத்துக்கு வந்து நமக்கு அந்த ஆதார் கார்டுக்கு பண்ணாங்க. அப்புறம் மழைநீர் சேகரிப்பு. மழை வந்து பெரிய ரோட்ல வெள்ளம் போயிட்டு வரை பிரச்சனை ஆயிடுச்சு. ஜாலி விடலை. சாந்தகுமார் எனக்கு போன் அடிச்சு வாங்க நீங்க இந்த மாதிரி இங்க இருக்காங்க எல்லாரும் அவங்கள கூப்பிட்டுருக்கேன் கவுன்சில் ஆஃபீஸ் வாங்க நின்று போடும். அது ஒண்ணு பண்ணும். அடுத்தது இன்னோவேட்டிவா பண்ணணும்ட்டு இந்த 2 ஐட்டமே இது இந்த எஜுகேஷனல் இது அதை பத்தியும் சில இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதை பத்தி ஹரிஷ் அடுத்த சொல்லுவாரு. அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே எங்களுக்கு பண்றதுக்கு காரணம் சார் கேட்டாங்க எத்தனை பேர் மெம்பர் ஆவாங்கன்னு. சார் மெம்பர் வந்து ஈஸியா ஆக்கிடலாம் சார், பெரிய விஷயமே இல்லை. காரணம் நாங்க இந்த மெம்பர்ஸ் எல்லாம் தேடி பிடிச்சோன்னு நினைச்சீங்களா? இல்ல ஆதார் கார்டு பண்ண பாருங்க. அதுல வந்தவங்க தான் 4 மெம்பர் ஜாயின் பண்ணிட்டாங்க. 3 பேருக்கு தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஒருத்தரால் முடியல ஊருக்கு அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸோ இவங்களாம் எப்படி அந்த அங்கிள் இருக்காங்க வேணுகோபாலங்கள் என்னுடைய நெய்பர் பக்கத்து வீடு. நாங்க டெய்லி அவ்வளோ குட் மார்னிங் சொல்லிட்டு வருவேன். ஆனா இந்த ஆதார் கார்டு பண்ணோனையும் சாந்தகுமார் என்ன பணியாற்றி செய்யா இல்லை சார் லைன்ஸ் கிளப்ல நம்ம இப்போ பிரசிடென்ட் ஆகுது அதனால செய்யணும். சரி நான் கூட வந்து ஹெல்ப் பண்ணலாமா? ஐயோ தாராளம் இந்த மாதிரி ஆளுங்க நமக்கு தேடிக்கிட்டு இருக்கோம் வாங்க. அவர் வந்துட்டார். 1 நாள் காலேஜுக்கே போல கட்டடிச்சிட்டாரு. அவர் காலேஜுக்கு பசங்க தான் கட்டடிப்பாங்க, ப்ரொஃபஸர் கட்டடிச்சிட்டாரு. வந்துட்டு ரொம்ப இதாக ஹெல்ப் பண்ணாங்க. அது மாதிரி தான் இந்த கவிதா இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு நாளைக்கு இந்த வேலை செய்யறவங்களுக்கு சாப்பாடு ஹோட்டல் வாங்கி கொடுக்கும்போது இவங்க வீட்டுல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. என் ஒய்ஃப் ஒரு நாளைக்கு வீட்டுல இருந்து சமையல், இவங்க ஒரு நாளைக்கு சமையல், ஜாலி ஒரு நாளைக்கு சமையல், ஓமனா ஒரு நாளைக்கு சமையல். சரியா போச்சு. அந்த பிள்ளைங்க அந்த கம்ப்யூட்டர் ஆபரேட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, வந்து இருந்தவங்க ரொம்ப சந்தோஷம். சார் இந்த மாதிரி நான் வந்து பார்க்கவே இல்லை. நாங்களும் எத்தனையோ சென்டர் போய் ஒர்க் பண்றோம், இந்த மாதிரி யாருமே பார்க்கல. ஒரு மனிதாபிமானத்தோட பண்றவங்க, வீட்டு சாப்பாடு கொடுக்குறவங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு கடைசி போறப்போ என் ஒய்ஃப் துணிலாம் எடுத்து கொடுத்து அந்த 2-3 பேருக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அந்த மாதிரிலாம் ரொம்ப இதாகிட்டாங்க. அதெல்லாம் இதெல்லாம் என்னன்னா ஏதோ ஒரு பண்ணணும்ன்ற ஒரு ஆர்வத்துல பண்றோம். இன்னும் நிறைய பண்ணுவோம். இதுக்கப்புறம் மெம்பர்ஸ் நிறைய சேர்த்துருவோம். நிறைய ப்ரோக்ராம்ஸ். சார் வந்து ஹங்கிரி ரிலீஃப்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுல நலவாளன் சார் வந்து எங்க ரவி மிஸ்டர் ரவி எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அது மாதிரி இருக்காங்க. அதனால ஈஸியா அதெல்லாம் ரொம்ப இதுவரைக்கும் செய்யாத அளவுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு எங்க மெம்பர்ஸ் எல்லாமே துணை இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுல ஒரே ஒரு சின்ன ஏன்னா ரொம்ப நேரம் பேசி போர் அடிக்கல, எல்லாரும் ரொம்ப பசியோட இருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி லீடர்ஸ் எல்லாமே இருக்காங்க பேசுறதுக்கு. ஆளுக்கு ஒரு 2 நிமிஷம் எடுத்தா கூட வந்துடும். ஓகே, இதுக்கு நடுவில் நான் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா
ஏதோ சொல்லணுன்றதுக்காக சொல்றேன், அப்படி இல்லை. ஆத்மார்த்தமா நினைச்ச விஷயம், என்னுடைய மனசுல பாதிச்ச விஷயம். ஒரு குடும்ப தலைவி, ஒரு சின்ன கதை, ஒரு 2 நிமிஷத்துக்கு முடியும். ஒரு குடும்ப தலைவி தன்னுடைய பொறுப்பெல்லாம் தலைமையில சுமந்துக்கிட்டு ஓடி ஓடி உழைச்சி அந்த மாதிரி இருக்க ஒரு தலைவி 11:30 12 மணிக்கு நைட்டு படுக்கிறா. காலையில அவளுக்கு ஒரு பெண்ணு ஒரு ஆண் குழந்தை. காலையில 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறா. எந்திரிச்சு ஒரு பெண் குழந்தை, பெரிய பெண் குழந்தை எடுத்து ட்ரெஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அவளுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்புறா. அனுப்பிச்சிட்டு அந்த குழந்தை போயிட்டா ஸ்கூலுக்கு. அப்பாடான்னு வர்ற நேரத்தில் பார்த்தா மணி 6:45. 2வது பையன், அந்த பையனை போய் அடிச்சு, ராஜா வா வா, அடிக்கல முதல்ல, ராஜா வா எந்திரி எந்திரி எந்திரின்றா. அவன் எந்திரிக்கல. மம்மி இன்னொரு 10 நிமிஷம் ஆகட்டும் 10 நிமிஷம் ஆகட்டும். எல்லா வீட்லையும் நடக்கிற விஷயம் தான் இது. இந்த 2வது குழந்தைங்களோட செல்லம் எப்படி பண்றோம். லாஸ்ட் சனியனை எந்திரா அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டா அந்த தலைவி. வந்ததுக்கு அப்புறம் அவனும் ஐயோ இதுக்கு மேல விட்டா அடிதான், நம்ம வேணாம் அப்படின்னு நினைச்சு வந்துடுறான். அவனை குளிப்பாட்டி எல்லாம் டிஃபன்லாம் முடிச்சு ஸ்கூலுக்கு அமுச்சு விட்றா. அமுச்சு விட்டுட்டு டைமை பார்க்குறான், மணி 7:45 ஆயிடுது. 7:45 ஆயிடுச்சு, ஒரு காஃபியாவது சாப்பிடலாமா அப்படின்ட்டு போய் அடுப்பாங்கல்ல போயிட்டு காஃபி போட்டுட்டு குடிக்கலான்னு போறா. அந்த டைம்ல தான் ஹஸ்பண்ட் மேலேருந்து இறங்கி வராரு. இதெல்லாம் வாக்கிங்லாம் முடிச்சு, அம்மா வாசலில் ஒருத்தர் வந்து நிற்கிறாரு, என்னுடைய ஃப்ரெண்டு பாலிய சிநேகிதன் பத்திரிக்கை வைக்க வந்திருக்கான், ஒரு காஃபி போடு அப்படின்றாரு. உடனே இவளுக்கு வந்து ஒரு பக்கம் காலையிலேருந்து 5:30 மணிக்கு எழுந்திரிச்சோ ஒரு காஃபி கூட சாப்பிடல. அடடா என்னடா பண்றது, சரி ஓகே, அது நம்ம தமிழ்நாடு பண்பு என்ன, எங்க வர சொல்லுங்க, இந்த காஃபி இருக்குன்னு டக்குனு வரச்சு பேசி அவர் பேசுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் எடுத்துறாரு. பாலிய சிநேகிதன் இல்லையா, இந்த காஃபியை கொடுத்துட்றான். அவருடைய உட்காந்து பேசுனையும் இவளுக்கு காஃபி குடிக்கிறதும் மறந்து போச்சு. ஒரு பக்கம் டயர்டாயிடுறான். கிட்டத்தட்ட மணி 8:30 8:45. அதுக்கப்புறம் அவங்கள ஒரு வழியா அனுப்பிச்சு விட்டுட்டு டைமை பார்க்குறா 8:45. ஐயோ ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு மற்ற விஷயத்தை எல்லாம் முடிச்சு இவளுக்கு டிஃபன் பாக்ஸில் கட்டிட்டு சாப்பிடணும்னு அப்பதான் தோணுது. காஃபி கூட சாப்பிடல, ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்து குடிக்கிறா. குடிச்சிட்டு ஒரு காலையில பிரேக்ஃபாஸ்ட் கூட ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சுக்கிறா. லஞ்சும் இன்னொரு டிஃபன் பாக்ஸில் வச்சுக்கிறா. பேக்கில் வச்சுக்கிட்டு ஹஸ்பண்டுக்கு இந்தாங்க இது எல்லாமே ரெடியாக இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் சாப்பிட்டுட்டு டைனிங் டேபிள் வச்சுட்டு சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடியாரா. மணி 9:15 ஆயிடுச்சு. பஸ்ஸு வருது. ஐயோ அந்த பஸ்ஸை பிடிச்சி விட்டாச்சுன்னா அடுத்தது ஏதாவது ஆட்டோ வச்சு தான் போகணும் அப்படின்ட்டு இந்த பஸ்ஸுக்காக ஓடியாந்து பாவம் அந்த கிளம்புற டைமில் ஏறிட்டான். உள்ள ஏறி வர்றா. ஒரே ஒரு சீட் மட்டும் ஏதோ அந்த லேடிஸ் பக்கம் கொஞ்சம் காலியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த கூட்டத்தில் ஜென்ஸ் எல்லாம் நிறைய பேர் நிற்கிறாங்க. கூட்டத்தில் வந்து உட்காடுறான் அந்த பஸ்ஸில் சீட்டில். உட்கார்ந்த உடனே அப்போதான் அவளுக்கு தோணுது, எப்பா வந்துட்டோம், ஆனால் இப்போ பசி எடுக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த லஞ்ச் இது பிரேக்ஃபாஸ்ட் ஒரு இதில் வச்சுருந்தா இல்லையா, அதை எடுத்து பயங்கர பசி. ஆனால் எல்லாரும் பார்க்குறாங்க, சுற்றி இந்த பஸ்ஸில் எல்லாரும் பார்க்குறாங்க, இது சாப்பிடலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவளுக்கு. பார்த்துட்டு சரி இருந்தாலும் என்ன பண்ணுறது, காலேருந்து ஒரு கிளாஸ் காஃபி கூட குடிக்கலையே அப்படின்ட்டு டக்குன்னு எடுக்கிறா. ஏன்னா ஆஃபீஸ் போய் தான் சாப்பிடணும்னு நினைச்சவ திறக்க போறா. பயங்கர டைட்டாக இருக்குது அந்த மூடி. பஸ்ஸா பயங்கர டைட்டா இருக்கு, கிரௌடு பயங்கரமா இருக்கு, போயிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு சவுண்டு, ஏண்டா வேமாளி பார்த்து வாடா அப்படின்னு இந்த பஸ் டிரைவர் ஆட்டோக்காரனை திட்டுறான். ஆட்டோக்காரன் வந்துட்டான் குரூப்ல, அடிச்சான் பிரேக் டமால்னு. இவ ஓபன் பண்ண அந்த டிஃபன் பாக்ஸ் மூடி ஒரு பக்கம் போய் விழுவுது. அதுல இருந்து இட்லி சட்னி, அந்த ரெட் சட்னி இல்லையா, அதெல்லாம் போய் பக்கம் அந்த பக்கம் செதறணும். இந்த சுத்தி இந்த நின்றுட்டு இருக்காங்க இல்லையா கிரௌடு ஜென்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டு எல்லாமே அவங்க ஆஃபீஸ் போற அர்ஜென்ட். இந்த பொம்பளை மேல அப்படியே செம கோபம். ஏன் சனியனை, இதுக்கு வேற வேலை கிடையாதா, இந்த நேரத்தில் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஷர்ட் எல்லாம் பாழாக்கிட்டாங்க அப்படின்ட்டு. அப்படியே இந்த பொம்பளைக்கு வந்து அழுவுற ஸ்டேஜுக்கு போயிட்டா. யாரா இருந்தாலும் நமக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு 40-50 பேர் நம்மளை பாயிண்ட் அவுட் பண்ணி அப்படி சொல்றப்ப எப்படி இருக்கும். அந்த அளவுக்கு கண்ணீர் வர குறையில பக்கத்துல ஒரு இப்படின்னு கை தட்டுறாங்க. யார் நான் திரும்பி பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைங்க திரும்பி பார்க்குறாங்க. ஆண்டி, எங்க அம்மா எனக்கு டிஃபன் கொடுத்து விட்டாங்க, இதுல 4 இட்லி தான் இருக்கு, உங்க பசிக்கு இது போதுமான்னு தெரியாது, ஆனா சாப்பிடுங்க ஆண்டி அப்படின்றான். அப்பதான் தெரியுது அந்த பஸ்ல இருந்த மத்தவங்களுக்கும், ஆஹா இந்த குழந்தை வந்து அதனுடைய கோணம் எந்த மாதிரி ஒரு மாற்று கோணத்துல பார்த்துருக்கு. நம்ம எல்லாம் நம்ம ஷர்ட்ல பட்டுட்டோம், அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு இது ஒரு இதுக்குள்ள டீசன்சி இல்லாம இது பண்ணியிருக்கேன்னு நினைச்சோம். நான் அந்த குழந்தைக்கு இருக்கிற ஒரு உணர்வு, பசினால தானே அவங்க எடுத்தாங்க, அது சாப்பிட முடியாம போச்சு அப்படின்னு தன்னுடைய பாக்ஸ்ல இருந்து எடுத்து கொடுத்தது அந்த குழந்தை. அத பார்த்தோனி மற்றவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய இதாயிடுச்சு. ஆஹா, இதுதான் நம்ம வந்து சர்வீஸ். உதவி பண்ணணும்ன்றது வந்து எந்த வழியிலும் இல்லை, பணத்தால, ஆள் பலத்தால, உடலால எப்படி வேணா பண்ணலாம்.
டைம் வர்றப்ப அப்பப்போ நம்ம செய்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். இதுக்கு மேல நான் இன்னும் நிறைய கதைகள் சொல்லி போர் அடிக்கல. நன்றி. மேலும் மேலும் இந்த மெட்ரோ சாலிகிராமம் அது மாதிரி அந்த கதை சொன்னேன், அது மாதிரி இந்த மெட்ரோ சாலிகிராமம் வளர்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் யார் யாருக்கு என்னென்ன விஷயம் தேவையோ உண்மையா தேவைப்படுதோ அவங்களுக்கு கண்டிப்பா சர்வீஸ் பண்ணுவோம். சர்வீஸ் மோட்டோவில் தான் நாங்கள் சொல்றோம். இதை எங்க மெம்பர்ஸோடைய எல்லாருடைய என்னுடைய கருத்து இல்லை, அவங்களுடைய கருத்து. ஏன்னா முதல்ல எங்க பிரசிடென்ட் விஜயராகவன் சார் சொன்னார் பாருங்க, இது டெமோக்ராட்டிக் கிளப், அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வளர நீங்க எல்லாரும் வாழ்த்தணும். நன்றி, வணக்கம். நான் இல்லை நாம் என்று சொல்லும் பொழுதே அவளோட லீடர்ஷிப் குவாலிட்டி நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயா சாந்தகுமார் அப்பாவை பற்றி ஒரு விஷயம் சொன்னோம். ரஜினிகாந்துக்கு முதல் மேக்கப் டெஸ்ட் போட்டவர் ஐயா தான். அவரோட ஆசையான கை அவர் கொடுத்த சாந்தகுமார் அந்த கிளப்பை மேலும் பல இடத்துக்கு எடுத்து செல்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்களை பேசுறதுக்கு அழைப்பதற்கு முன்னால் இசையமைப்பாளர் ஷிபு கல்லார் அவர்கள் அந்த 4 வரி பாடலை என்னுடைய வரியை பாடுமாறு அன்போடு அழைத்தார். ஆருயிர் சேவையில் அதிகம் கேள்விப்பட்டேன், ஆளுநர் மணிலால் தானென தெரிந்து கொண்டேன். ஆருயிர் சேவையில் அதிகம் கேள்விப்பட்டேன், ஆளுநர் மணிலால் தானென தெரிந்து கொண்டேன். அவர்தம் செயல் போல் வருமா, அவர்தம் செயல் போல் வருமா, இவனம் ஆளுநர் அறிவார். ஆருயிர் சேவையில் அதிகம் கேள்விப்பட்டேன், ஆளுநர் மணிலால் தானென தெரிந்து கொண்டேன். ஆளுநர் டாக்டர் லயன் ஜி டாக்டர் மணிலால் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார். Presiding Officer Lion Vijayaraghavan, President of this club, incoming President, installed President Lion Santakumar and his team, our Vice District Governor Lion Padmanabhan and Vice District Governor 2 Lion Vittoplaka and other line leaders on the dais, off the dais, my dear fellow dais. எல்லாரையும் சொல்லலாம், சொன்னாலும் கோச்சிக்க மாட்டாங்க, டைம் ஆயிடுச்சு. நம்ம வைஸ் கவர்னர் பத்மநாப சார் சொல்லும்போது சொன்னார் சாந்தகுமார் கவர்னர் ஆகிடுவாங்க.